are watching indianewstamil.com. ஒரு முக்கியமான நாளில் காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு டவுன் என்ற ஒரு நவீன முடித்திருத்தம் நிலையத்தை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக மூல காரணமாக இருக்க டேரன், இப்போ இந்த ஷாப்போட ஓனராக இருக்க அன்சர், அப்புறம் எங்களோட ஆயிரவிளக்கு பகுதி செயலாளர் அன்பண்ணனோட இந்த மெக்கின்ஸ்டன் டவுன் முடித்திருத்தம் நிலையம் ஓப்பன் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம பாரம்பரிய முடித்திருத்தம் நிலையத்தை வந்து நவீனப்படுத்தியிருக்காங்க. இங்கே இருக்க முடித்திருத்தவர்களுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து, மாடர்ன் மேக்கப்பில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, ஹேர் ஸ்டைலில் ட்ரைனிங் கொடுத்து, ஒரு ட்ரைனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து அவங்க ஷாப்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிராண்டில் வந்து 238 பேர் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சர்வீசஸும் கொடுத்து, அதே நேரத்தில் ரொம்ப விலை ஜாஸ்தியும் இல்லாமல் பாமர மக்கள், நடுத்தர மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் தான் அவங்களோட ப்ரைஸ் ரேட்ஸ்லாம் இருக்குது. அவங்க சர்வீசஸ் வந்து இன்னும் விரிவடையணும். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் மாடல் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து நாங்கள் ஊக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் கடந்த 2 வருஷத்தில் 2200 இருந்த தொழில் முனைவோர்கள் இன்றைக்கி 6200 வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா இது பை சாய்ஸ். இப்போது மோடி அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்னா, இந்த யாரெல்லாம் அவங்களோட பாரம்பரிய தொழில் பண்ணமோ அவங்க அப்பா புள்ளெல்லாம் ஒரே தொழிலில் இருக்கணும். அப்புறம் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கேஸ்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த தொழிலுக்கு வந்து முதலீடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாடல் திராவிட மாடல் அது கிடையாது. இது பை சாய்ஸ், நாட் பை பர்த். இது எனக்கு இந்த தொழிலை ஈடுபடணுன்னு ஆசை இருக்குதுன்னு அவங்க சாய்ஸில் வந்து இந்த தொழில் முனைவரில் இந்த முடித்திருத்தும் விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட விஷயம். இங்கே வந்து வட இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் ப்ளஸ் இங்கே இருக்கிற வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, ஒரு காலத்தில் எம்ப்ளாயீஸாக இருந்த தமிழ் சொசைட்டி இன்றைக்கி ஓனர்ஸாக மாறிட்டாங்க. மற்றவங்களை எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற தருணத்துக்கு வந்துட்டாங்க.
இது எல்லாமே இந்த ஒரு சின்ன முடித்திருத்தும் கடையிலே இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பெரிய சமூக மாற்றத்தை பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மெக்கின்ஸ்டன் டவுனோட பிராண்ட் வந்து பல பிரான்ச்சஸ் நாடு முழுக்க போய் சேருது. என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் எப்போவுமே சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ்ஸுக்கு. தேங்க்யூ ஃபார் கம்மிங். இன்றைக்கி வந்து வி ஹாவ் அன்சர் ஹூஸ் ஜாயின்ட் ஆர் நியூ ஃபேமிலி. மெக்கிங்ஸ்டன் கூட ட்ராவல் பண்ண போகிறது அன்சர் who's already been in a different business. இப்போது மெக்கிங்ஸ்டோன்ட்டு ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கிறார் நம்மக்கிட்ட. ஸோ we look forward for a continuous support with him. அதே தவிர்த்து we are located in Dr.Besant Road, Royapettahல புதுசாக வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு சர்வீஸ் as usual it's always going to be the best. Your combos are still continuing. நம்ம சேம் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து we are continuing to grow with the same brands and we are continuing to give the same support. So we are continuously expanding also. We thank each and every client of us who's been giving us great support, not only now but from the time we started. ஸோ எப்போவுமே அந்த சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. எப்போவுமே நாங்களும் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்போவுமே குத்துன்னு இருப்போம். எங்கள் பசங்க எல்லாம் நல்லா ட்ரெண்டாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம புதுசாக அகாடமி வேறு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். லொக்கேட்டட் இன் LIC, ஆப்போசிட் டு LIC, ஜஸ்ட் அபவ் விகன் பாத்தம்ஸ். நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமி. வி ஹாவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெயினர்ஸ் வித் அஸ் இன் டவுன். ஸோ நம்மளோட விஷனு கம்ப்ளீட்டாக வேறவாக இருக்குது. We need to make sure not just now but 5 years, 10 years down the line our same quality of service is always maintained, and that's the vision that we have for the brand. Today I may be a small number of outlets, 35, 38 outlets, but when I grow much bigger, the same quality of service, the same hygiene, the same quality of products will always be maintained, to cater to the best of our ability to all our clients is what we want to do. And I want to thank Hansar who's joined us on board, who's come to us newly. We look forward for a very, very long tenure with him to open not one branch but multiple branches with us. And that's how we work as a family, where people continue to take many, many outlets from us, and adanala we are also able to grow. So once again, ellarku romba romba nandri, and thanks to the boys who always work with us, all our staff who's always stood behind me, to help this brand to get to the level that we are. And thank you all very much. என் பேர் அன்சார். பிறந்து வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தான். நான் சென்னை. ஐடியில் நம்ம வழக்கம் போல் எல்லோரும் அம்மா அப்பா படிக்கிற மாதிரி இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டாங்க நம்மளை. அதுக்கப்புறம் ஐடியில் ஒரு 18 வருஷம் இருந்தேன். ஒரு 2 வருஷமாக சொந்த தொழில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டேரன் சாரை மீட் பண்ணேன். அவர் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சரி, இது நல்ல ஒரு தொழில் தானே இது. எல்லாருக்கும் இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம பெண்கள் மட்டும்தான் பார்லர் போய்ட்டுருப்பாங்க. நம்ம வந்து எங்கன்னா முடி வெட்டிட்டு எங்கன்னா பண்ணியிருந்தோம். ஒரு 5 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்மளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக முடி வெட்டணும், கரெக்டாக ஷேவ் பண்ணணும், தாடி வைக்கணும், அது மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட் வந்து நானே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய இடத்துல இந்த மாதிரி நல்லபடியாக நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதில் நம்மளும் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம பழைய காலம் மெட்ராஸில் இருக்க ஆசாரி, அதாவது பார்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்பர் கடைக்கு போயிட்டுருந்தோம். அவங்கள வந்து கொண்டு தூய்மையாக ஹைஜீனிக்காக பண்ண வைக்கிறாங்க அவங்க. அது நம்மளுக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. ஏன்னா ஒரு வெளியூர்லேருந்து கொண்டு அவனை ட்ரெயின் பண்ணுறதோட, காஸ்ட்லியாக பண்ணுறதோட, ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இது மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை, 100 ரூபாய்க்கு இன்றைக்கி நாங்கள் கட்டிங் கொடுக்குறோம். ஸோ நார்மலாக வெளியில் மரத்துக்கடியில் இருக்கவனு இன்றைக்கி வந்து 80 ரூபா 100 ரூபா தான் கேட்குறான் அவனு. அதே வந்து ஏசியில் உட்கார வச்சு சுத்தமான பொருட்களை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதே ரேட்டுக்கு கொடுக்க வைக்கிறாங்க இவங்க. அது கான்செப்ட் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த ராயப்பேட்டாவில் எதுக்கு எடுத்தோன்னா, இங்கே வந்து நிறைய கன்ஜஸ்டடான ஆளுங்க இருக்காங்க, நிறைய சலூன் இருக்குது, பட் யாருமே ஹைஜீனிக்காக பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு ஃபீட்பேக் வருது. எல்லாமே லோக்கலாக பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு தரமான பொருட்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் முடி கொட்டுறதும் இருக்குது, டேண்ட்ரஃப் வர்றதும் இருக்குது, பொடுகு வருது, நிறைய பிரச்சனை இருக்குது, ஸ்கின் பிரச்சனை வருது மூளை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே ஒரு நல்ல பிராண்டடாக ஒரு சலூன் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது 101 Dr.Besant ரோடுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ரோடு இது. இங்கே நம்ம நியூ காலேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வர ரோடு. இது நேராக போய் லெஃப்ட் எடுத்தோன்னா ட்ரிப்ளிகேன் வந்துடும். இது சார்மினார் பிரியாணி. மெட்ராஸில் ஒரு 60-70 வருஷமாக இருக்குது பிரியாணி. அது சார்மினார் பிரியாணிலேருந்து ஒரு 15வது கடை அது. அந்த கடை. Like, share and subscribe to indianewstamil.com.